வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்க இல்லையா? அந்த வீடியோ இன்றைக்கி பிரதோஷம் கோவிலில் சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டும் போது எடுத்த வீடியோ அதுதான் இப்போது நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புணர்ச்சி 10 அப்படின்ற திருவாசகம் பாடல் 27ஆம் பாடல் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். புணர்ச்சி 10 அதாவது சிவபெருமானுடன் ஒன்றாக, அதாவது இறைவனுடன் ஒன்றாக கலக்கின்ற பாடல் வரிகள் இது. அதாவது ஆன்மா இறைவனை நோக்கி ஒன்றர கலக்கும் பொழுது இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதாவது இறை அருளும் ஆன்மாவும் ஒன்றாக கலக்கும் நேரத்தில் பாடுகின்ற இந்த பாடல் தான் இந்த வரிகள் கூறுகிறது. அதாவது புணர்ச்சி 10 அப்படின்ற பாடல் இறைவனுடன் ஒன்றாக கலந்திருப்பதை விரும்புபவர்கள் அவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் பாடல். ஆன்மீக ரீதியாக இது வழிகாட்டியாக இருக்கும் பாடலாகும். சரி, வாங்க நம்ம இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பாடலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த பிரதோஷம், இன்றைக்கி நாங்கள் இந்த பாடலை கோவிலில் நாங்கள் பாடினோம். அந்த பாடல் தான் இப்போ நம்ம பாட போகிறோம். புக்கு இருந்ததுன்னா திருவாசகம் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. பாடல் 27 புணர்ச்சி 10 என் கூடவே சேர்ந்து பாடுங்க. பாருங்கள், திருவாசகம் புக்கு, லாங் சைஸ் புக்கு. இப்போ பார்க்கலாம் வாங்க. புணர்ச்சி 10 பாடல் சிவபெருமானுடன் கலந்து இருக்க விழைதல். பாடல் திருச்சிற்றம்பலம். பாடலாம் வாங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. சுடற்போர் கொன்றை தோளா முத்தை வாளா தொழும்பு உகந்து கடைப்பட்டினை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரம்மன் தடைப்பட்டே என்னும் சாரமாட்டா தன்னை தந்தன் ஆரமுதை புகைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தோ ஆற்ற கில்லேன் அடியேன் அரசே அவனே தலத்தையும் புலனாய சேற்றில் அழுந்த சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்றே தீ ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் பெருவ நீண்ட நெருப்பை விருப்பு இலேனை ஆண்டு கொண்ட என்னாரமுதை அள்ளுரு உள்ளத்து அடியார் உன் வேண்டும் தன்னையும் வாய்விட்டு அலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லே என் பொல்லா மணியை புணர்ந்தே அள்ளி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாம தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழ பறந்தும் காண மாட்டா அம்மான் இம்மாநிலமும் முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்ட என்ற நீர்மை எல்லாம் புகழ பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே
பரிந்து வந்து பரம ஆனந்தம் பண்டு அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்றேன் என்று என்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே நினையை பிறக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையொப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அமுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தாற் கூத்தும் நவிற்றிச் செக்கர் போலும் திருமேனி நிகழ நோக்கி சிலிர்த்து போக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே தாதாய் மூயேழ் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதா மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானேயம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூ போது அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு திரு பூவல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு திருப்பூவல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு திருப்பூவல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். அதாவது சிவபெருமானுடன் ஒன்றாக கலந்திருக்கும் வழிகாட்டியாக காட்டும் ஆன்மீக அனுபவத்தை தரும் இந்த பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகள் புணர்ச்சி 10 ஆன்மீக அனுபவத்தை தரும் பாடலாக விளங்குகிறது. அருமையான பாடல், அற்புதமான பாடல்ங்க. இந்த பாடல் கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம், வீட்லேயும் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு பாடலாம். இது சோமவாரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு பாடலாம். அப்படி இல்லைனா இன்றைக்கி பாருங்கள் பிரதோஷம், இன்றைக்கி நாங்கள் கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக பாடினோம். அதே மாதிரி கோவிலில் பிரதோஷம் அப்பவும் இந்த பாட்டு பாடலாம். நம்ம சேனலில் நிறைய திருவாசக பாடல் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோங்க, போய் பார்த்து பலனடைவீர்கள். அதாவது திருவாசகம் புக்கு வச்சுருக்கிறவங்க அந்த பாட்டை எடுத்து வச்சுட்டு கூட சேர்ந்து பாடினா நமக்கு ஈஸியாக இருக்கும், கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் நீங்கள் பாடலாம். இந்த புக்கு எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குது. திருவாசகம் புக்கு சின்ன சைஸ்லையும் கிடைக்கும்.
கிடைக்குது. பெரிய சைஸ்லேயும் இந்த புக்கு கிடைக்குது. அதனால் எல்லாரும் ஈஸியாக தானே இருக்குது, ஈஸியாக அதை கற்றுண்டு பாடலாம். அதாவது நம்ம சிவபெருமானை நம்ம பாடி பாடி மகிழ்விக்கிறோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகம்ங்க, விதவிதமான ராகம் இருக்குது. நம்ம ராகமே தெரியலனா கூட வெறும்ன இந்த பாடலை பாடலாம். ஊர் கோவிலில் திருவாசகம் பாடல் கூட்டு பிரார்த்தனையாக பாடுவாங்களா, இல்லை கூட்டு பிரார்த்தனை உங்கள் ஊர் கோவிலெல்லாம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் இந்த புணர்ச்சி 10 பாடல் எல்லாருக்கும் இது பயனுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா? அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.